ஹாய் வாங்க பாருங்கள், மழையாக ஊற்றுது. வில்லேஜில் அரளிப்பூ எடுக்கிறாங்க. இந்த மழை ஊற்றுற மழையில் 4 மணிக்கு தலையில் லைட் கட்டி 7 மணி பூ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் நடுப்பொண்ணு வீடு அவர் மருமகன் எடை போட்டு பில் போட்டு அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கிலோ அது 9 மணிக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடறாங்க. பாருங்கள், ஊற்றுற மலையில் எடுத்தாங்க. இப்போ அடுத்து ரோஸ் எடுக்க போகிறாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த பூ தான், அரளி, ரோஸு, மல்லிகைப்பூ. 4 மணிக்கு வந்து தலையில் லைட் கட்டி காலையில் எடுப்பாங்க. 7 மணிக்கெல்லாம் பாருங்கள் வந்துட்டாங்க. 7 மணி தான் ஆகுது. இப்போ எல்லாம் இப்படி கொண்டாந்து எடை போட்டு இத்தனை கிலோ அவங்களே பேப்பரில் எழுதி போட்டு கட்டிடுவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக இதே தான் பாருங்கள், என்ன சிறப்பு. அப்படியே மழையாக ஊற்றுது. அந்த ஊற்றுற மலையில் வந்து எடுக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு கிலோவோ போட்டு நூல் போட்டு கட்டிடுவாங்க. அதுக்குள்ளே 1 கிலோன்னு பேப்பரில் எழுதி போட்டு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னும் நிறைய பேர் எடுக்க கொண்டாந்து எடை போட்டு கட்டிடுவாங்க. எங்கள் நடு பொண்ணு வீடு இது பாருங்கள், அக்கா பொண்ணு அப்படி கட்டி வச்சுருவாங்க. ஒவ்வொருத்தரும் இத்தனை கிலோ எடுத்தோன்னு காலையில் சாயந்தரம் இது மாதிரி எடுப்பாங்க. 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எடுப்பாங்க. 8 மணிக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு படுத்துருவாங்க. அப்புறம் 12 மணிக்கு எழுந்திருப்பாங்க. பாருங்கள், 3:30 மணிக்கே வந்துடுவாங்க. 1 கிலோ அவங்க 2 பேரும் சேர்ந்து 6 கிலோ என்னமோ 6 பொட்டணும். 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே 6 கிலோ. 1 கிலோ எடுத்தால் 40 ரூபாங்களா போகுது. இவங்க கொண்டு போய் 150 ரூபா. அன்றைக்கி என்ன விலையோ அது மாதிரி. இப்போ 200 ரூபாங்களாம் அது கிலோ. எல்லாம் கட்டி எடுத்து அவர் வண்டியில் கொண்டு போய் சேலம் மார்க்கெட்டில் போட்டு வந்துடுவார். இன்னும் அடுத்து ரோஸ் எடுத்து போவாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க, வில்லேஜுக்கு வந்துருக்கோம், ஜாலியாக பார்க்கலாம். மழையாக ஊற்றுது நாங்கள் வந்த நேரம். பாருங்கள், பூவெல்லாம் எடை போட்டு ஒவ்வொரு கிலோவாக எல்லாம் கட்டி வச்சு எங்கள் பொண்ணு பூ எடுக்க போகிறா பாருங்கள். எவ்வளோ வசதி இருந்தாலும் அங்கே காலையிலனா பாருங்கள் பூ பை கட்டிக்குவாங்க, இடுப்பில் கட்டி போய் இப்போ அரளிப்பூ எடுக்கிறா பாருங்கள். அரளிப்பூ, அதுக்கப்புறம் ரோஸு, அப்புறம் செம்பருத்தி. மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். இது ஃபுல்லாக சிகப்பு ரோஸு. இந்த ஏரியா ஃபுல்லாக சிகப்பு ரோஸ் பாருங்கள், எப்படி தண்ணி நிற்கிது. மழை பெஞ்சு இதுலேயே தான் போய் எடுக்கணும். 4 மணிலேருந்து எடுக்கிறாங்க. இப்பயும் மழை, பயங்கர மழை. எங்கள் பொண்ணு பூ எடுத்துகிட்டு வருவா. அவள் தனியாக வச்சுருக்கிறாள். ஒரு வயல் நிறையா. அவள் தனியாக ஆள் போட்டு அவள் தனியாக எடுத்துக்குவா. இன்னொரு தோட்டம் எல்லாம் ரோஸு பூரா பாருங்கள். ரோஸ் பாருங்கள், உள்ளே நிறையா இருக்குது. மழை பெஞ்சனால என்னால் உள்ளே போக முடியல. இங்கே ஃபுல்லாக அரளி, செம்பருத்தி, ரோஸு, பட்டன் ரோஸு, சாதா ரோஸு இருக்குது பாருங்கள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள்லாம். மழை அடிவாரம் எல்லாம் ஜெல்லுன்னு ஃபேனே தேவையில்லை, ஏசி தேவையில்லை. இங்கெல்லாம் போயிட்டா அப்படியே செம்மையாக குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து பூ எடுப்போம். கிலோ கணக்கு 1 கிலோ எடுத்து நான் பாருங்கள். எவ்வளோன்னு பசங்கள்லாம் 3rd 4th தான் படிக்குங்க. 5th தான் இருக்கும். இவனுங்க 1 கிலோ 2 கிலோ எடுத்துகிட்டு போவானுங்க. காலையில் ஸ்கூல் போகிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு ஒரு 5 மணிக்கு வந்து 2 கிலோ எடுத்துகிட்டு வாங்கலாம். 50 ரூபான்னா கூட 100 ரூபாய் இருக்குது இல்லைங்களா. அவங்க அம்மா அப்பா ஒரு குடும்பமே அப்படியே வச்சுருக்குறாங்க. குத்தை பிடிச்சி அவங்கெல்லாம் வந்து எடுப்பாங்க. எங்கள் பொண்ணு போய் பூ எடுப்பா. இவள் ஒரு 5 கிலோ எடுத்து இவள் தனியாக போட்டு கொடுத்துருவா. டெய்லி ஒரு 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா அது மாதிரி. இந்த சீசனெல்லாம் வந்துட்டா ரொம்ப விலை. இது இப்போ 250 ரூபாங்களாம் கிலோ. இது இந்த ஏரியா ஃபுல்லாக அதே தான் பூவே தான். எப்படி பூத்துருக்குன்னு